செல்லம், அம்மாக்காக கொஞ்சம் புரண்டு படுக்கலாம்ல, நான் ஸ்கேன்ல பாப்பேன். டாக்டர் அது பாருங்க. அசைறான். இப்பவே அம்மா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டானே. மா, ஸ்கேனுக்குள்ள கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் காணுமே. அடியே, நாட்டு மருந்து வேலை செஞ்சிருக்கோம். டாக்டர் என்ன ஏதுன்னு புரியாம மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க போல. மா, நாம கொடுத்த மருந்தோட பாதிப்பு ஸ்கேன்ல தெரிஞ்சிருமா? அந்த வைத்திய குழந்தை செத்துரும் தான் சொன்னா, ஸ்கேன்ல பாதிப்பு தெரியுமா தெரியாதான்னு சொல்லலம்மா. ஐயோ மா, அப்படி தெரிஞ்சா டாக்டர் மருந்து கொடுத்து சரி பண்ணிட போறாங்கம்மா. சேச்சே, அதெல்லாம் முடியாதுடி. அவ குழந்தை அவ்வளவுதான். ஸ்கேன்ல வேணா கண்டுபிடிக்கலாம், ஆனா குழந்தையெல்லாம் காப்பாத்த முடியாது. லட்சுமி. மாமா. லக்ஷ்மி, டாக்டர் என்ன சொன்னாங்க? வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்துட்டு கூப்பிடுறேன்னாங்க. நீங்க போங்கக்கா, உங்களை உள்ள வர சொன்னாங்க. வா. தேன்மொழி, நீங்க உள்ள வாங்க. நானும் உள்ள வரலாமா? இல்ல, பேஷண்ட் மட்டும் தான் வரணும். நீங்க வாங்க. இத வச்சுக்கோமா. மாமா, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒண்ணும் இருக்காது. இல்லம்மா, நீங்க எல்லாம் இதை ரொம்ப சுலபமா சொல்லிடுறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. உள்ள தேன்மொழி வர போயிருக்கா. சரி, டாக்டர் உனக்கு நார்மலா இருக்குன்னு தானே சொன்னாங்க? மாமா, இன்னும் ரிப்போர்ட்லாம் எதுவுமே வரல. ஆனா தென்மொழிக்கு ஸ்கேன் முடிஞ்சது 2 பேருக்கும் சேர்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தேனுக்கு உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பதட்டப்படாதீங்க. தேன்மொழி, உன் குழந்தை பாரு. டாக்டர், லட்சுமிக்கு இப்படிதான் தெரிஞ்சதா? 5வது மாசத்துல ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையுமே இப்படிதான் தெரியும். மாமா, அப்புறம் என் வயித்துல குழந்தை அசைஞ்சதை நான் ஸ்கேன்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அப்படின்னா தேனுக்கும் என் குழந்தை வயித்துக்குள்ள அசைறது தெரியும்ல? கண்டிப்பா தெரியும் மாமா, பதட்டப்படாதீங்க. ஆமா, ரொம்ப பதட்டப்படுறல. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உருவாயிருக்குல்ல, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சரி, உன் பக்கத்துல இருந்தா நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். நீ போய் உட்காரு, நான் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன். சரி. எங்க? இன்னும் உள்ளதான் இருக்கா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.